Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி விஸ்வநாதன். ஸோ அவர் எங்களோட டைப் கம்பெனியில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஸ்வநாதன். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? ஸோ என் பேர் விஸ்வநாதன். நான் மதுரையிலேருந்து வரேன். ஸோ நான் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில் முடித்தேன். ஸோ போன வருஷம் தான் பாஸ் அவுட், 2024 பாஸ் அவுட். ஸோ அதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் பெசன்ட் வந்து ஜாயின் பண்ணேன். போன மந்த் தான் கோர்ஸ் முடித்தேன். ஓகே. ஸோ பெசன்ட் எப்படி தெரியும், ஃபஸ்ட்டு எப்படிங்க வந்து ஜாயின் பண்ணீங்க? ஸோ பெசன்ட்டில் இன்டர்நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். ப்ளஸ் என் கலீக்ஸு அப்புறம் என்னோட சீனியர்ஸ்லாம் கேட்டேன். ஸோ அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணது பெசன்ட்னு சொன்னாங்க. ஸோ 2024 பாஸ் அவுட்னா அதுக்கு முன்னாடி எதுவும் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? இல்லை. ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே வந்துட்டேன். ஃபைன். இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? இது எனக்கு 6th இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். 6th இன்டர்வியூ. ஃபைன். ஸோ இன்டர்வியூவில் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? ஆக்சுவலாக 3 rounds இருந்துச்சு மெயினாக. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்மளுக்கு ஜாவா பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் ஃபுல்லாமே கேட்டாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்? கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அப்புறம் கலெக்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க கலெக்ஷன்? இப்போ கலெக்ஷன்ஸில் இருந்ததுன்னா நமக்கு அரே லிஸ்ட், ஹேஷ் செட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரிலேட்டடாக கேட்டாங்க. நமக்கு என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குன்னு முதல்ல கேட்டாங்க. கோர் ஜாவாவில் நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஃபைனல்னா என்ன, ஃபைனலைஸு, ஸோ ட்ரை கேட்ச் எரர், ஸோ அது எல்லாமே கேட்டாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணி எஸ் அது முடிச்சக்கப்புறம் அது ஒரு 45 minutes போச்சு. முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு சொன்னாங்க. ஸோ கோடிங் ரவுண்டு இருந்துச்சு. ஒரு 5 questions இருந்துச்சு. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? அதில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, 2 ஞாபகம் சொல்லுங்க. ஸோ அதில் ஊப்ஸ் வச்சு கேட்டாங்க. ஸோ அதில் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி வேறு கிளாஸ்லேருந்து மெத்தட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பண்ணியிருந்தேன். அப்புறம் கலெக்ஷன்ஸ்லேருந்து அரே லிஸ்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஞாபகம் இருக்குது. மீதி இன்னும் 5 இன்டர்மீடியட் லெவலில் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதை முடிச்சக்கப்புறம் மெயில் வந்துருந்துச்சு. ஓகே, மேனேஜரியல் ரவுண்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். போய் இப்போ மேனேஜரியல் ரவுண்டு கரெக்டாக முடிச்சுட்டு தான் இப்போ வரேன். என்ன சிடிசி சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக ட்ரெயினியாக இருக்கிற வரைக்கும் 3 LPA சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அசோசியேட் டெவலப்பராக ஆகிட்டோன்னா 4.5 LPA அந்த மாதிரி கொடுக்கும். ஃபைன். ஸோ இங்கே உங்களுக்கு ஹெச்ஆர் டீம் வந்து கோஆர்டினேட் பண்ணதெல்லாம் யாரு? எனக்கு மிஸ்டர் கார்த்திக், அவர் தான் மெயின் சப்போர்ட். அவர் தான், ஏன்னா அவர்கிட்ட சொல்லி தான் ஆக்சுவலாக ஜாயினே பண்ணது. அப்போலேருந்து அவர் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஸ்டாஃப்ல சபரி சார். சூப்பர். சபரி தான் உங்களுக்கு எனக்கு கிளாஸ் எடுத்து ஜாவா எடுத்தது ஃபுல்லாக. ஓகே, அவர் நல்லா எடுத்தாங்க. ஸோ அவர் கொஞ்சம் நல்லா பேசி மோட்டிவேட் பண்ணாரு. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள். கண்டிப்பாக. தேங்க்யூ.